Hello students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாமில் நம்ம எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடியது நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோவில் என்ன மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லணும், அது கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறங்க, லைக் போட்டுக்க. தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். முடிஞ்சாத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் என்ன கேட்டகரி ஸ்டூடெண்ட், சென்டம் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டா, இல்லை அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 80 எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா, ஒரு 90க்கு 60 to ஒரு 70க்குள்ளே எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இது உங்களுக்கு தான் தெரியும். சரியா? ஸோ எல்லாருக்குமே அந்தந்த கேட்டகரிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி நமக்கு அபோவ் 80, அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, எல்லா சாப்டர்லையுமே சாப்டர் 1 to 10ல் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்னுடைய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரோ பண்ணிடணும். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முக்கியமான கான்செப்ட். தயவு செஞ்சு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை 10 சாப்டர்லையும் தரோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 1, 2, 3, 4, 5, 7, 9 மொத்தம் 10 சாப்டரில் ஒரு 7 சாப்டர் மட்டும் சொல்லியிருக்கேன். சரியா? 6th சாப்டர் வேணாம், 8th சாப்டர் வேணாம், 10th சாப்டர் வேணாம். இந்த 3 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் 2 மார்க் தியரி, 3 மார்க் 5 மார்க் தியரி எதுவுமே படிக்க வேணாம். இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே படிக்க வேணாம். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடுறோம். ஒமிட் பண்ணிவிட்டு 1 மார்க் மட்டும்தான் படிக்கிறோம். இந்த 3 லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் மட்டும்தான் படிக்கிறோம். அதை மட்டும் படிச்சுட்டு இந்த 7 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க் தியரி, புக் பேக் 3 மார்க் 5 மார்க் தியரி. சரியா? அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம், புக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குதுன்னா அவ்வளோத்தையும் ஒரு கோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் 3 சாப்டர் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறீங்க. 3 சாப்டரை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 7 சாப்டரை கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் கூட, ஒரு கொஷின், நான் இன்டீரியர்லாம் படிக்க சொல்லலை, உங்களை கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் படிக்க சொல்லலை, அதில் இருக்கிறத மட்டும் தான் படிக்க சொல்கிறேன். புக் பேக்கை மட்டும் தான் நான் படிக்க சொல்கிறேன். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் தரவு பண்ண போகிறீங்க. புக் பேக் மட்டும் இப்படி தரவு பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுன்றதை பாருங்கள். 1 மார்க்கில் உங்களுக்கு 18 into 1 18 மார்க்ஸ் வந்துடும். 2 மார்க்கில் 6 into 2 12 மார்க்ஸ் வந்துடும். 3 மார்க்கில் 6 into 3 18 மார்க்ஸ் வந்துடும். 5 மார்க்கில் 7 into 5 35 மார்க்ஸ் வந்துடும். அப்போ மொத்தம் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் உங்களால்? 90க்கு 83 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும். 83 மார்க் வரைக்கும். எது உங்களால் அட்டன் பண்ண முடியாதுன்னா 1 மார்க்கில் 2 கொஸ்டின் கிரியேட்டிவாக கேட்பாங்க, இல்லைன்னா இன்டீரியராக கேட்பாங்க. அது உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிரியேட்டிவ் இன்டீரியர் படிக்கலை. 2 மார்க்கில் வரக்கூடிய அந்த கம்பல்சரி 2 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. 3 மார்க்கில் வரக்கூடிய அந்த கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டினும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. இது மட்டும்தான். இதை தவிர்த்து மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணி 90க்கு 83 மார்க்கும் 100க்கு 93 மார்க் வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். எனக்கு இந்த மார்க் பத்தாது சார், நான் இன்னும் அதிகமாக எடுக்கணும், 90 வரைக்கும் நான் 90க்கு 90 வரைக்கும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து இன்டீரியர் 1 மார்க்கு நம்ம 20 out of 20 எடுக்கிற மாதிரி இருக்கணும். கிரியேட்டிவ் 1 மார்க், இன்டீரியர் 1 மார்க்லாம் நம்ம தரவு பண்ணிக்கிறோம். 10 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், இதுலாம் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்னுடைய இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் கேட்டிருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அதுவே போதுமானது. இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கைடு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 இதுவும் அட்டன் பண்ணிடலாம், 2 1 மார்க்கும் சேர்த்து அட்டன் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் வரும். ஏன்னா தியரி கேட்டாங்கன்னா இன்டீரியர் தியரி வந்து கேட்பாங்க. 2 மார்க்ல இன்டீரியர் தியரி கேட்டாங்கன்னா 3 மார்க்ல கிரியேட்டிவ் ப்ராப்ளம் கேட்பாங்க. 3 மார்க்ல இன்டீரியர் தியரி கேட்டாங்கன்னா 2 மார்க்ல கிரியேட்டிவ் ப்ராப்ளம் கேட்பாங்க. சரியா? 1ல ப்ராப்ளமும் 1ல வந்து தியரியும் வரும். ப்ராப்ளம் மேக்ஸிமம் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். தியரி தான் கண்டிப்பா நம்ம படிச்சாகும். ப்ராப்ளம் வந்து நம்ம அந்த மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கிறதுனால அதே மாடல்ல தான் நமக்கு கம்பல்சரி கேட்க போறாங்க. அப்படின்றப்ப ப்ராப்ளம் கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணிடலாம். தியரி கம்பல்சரி அட்டன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா இன்டீரியர் தியரி படிக்கணும். இந்த 1 மார்க்குக்கு நீங்க படிக்கிறீங்க இல்லையா, 1 மார்க்குக்கு இன்டீரியர் தியரி நம்ம படிக்கிறோம். ஸோ அதோட சேர்த்து 2 மார்க்குக்கும் இன்டீரியர் தியரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 7 into 2 14 மார்க்ஸ், 7 into 3 21 மார்க்ஸ், 7 into 5 35 மார்க்ஸ் ஆக மொத்தம் 90 out of 90 நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுனா 80 பிளஸ், இதுனா 90 out of 90 உங்க விருப்பம் தான், நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு 60 மார்க்ஸ், குறைஞ்சபட்சம் 60 மார்க், அதிகபட்சம் 70 மார்க் மேல கூட நீங்க எடுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. 1 to 10 லெசன்லையும் இருக்கக்கூடியது. புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு என்னென்ன சாப்டர் நீங்க படிக்கணும்னா சாப்டர் 1 2 3 4 10 5 லெசன், 5 சாப்டர் 1 2 3 4 10 இந்த 5 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க் 3 மார்க் தியரி, புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், புக்கு உள்ள இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், இன்டீரியர் இல்லை அதில் கொடுத்துருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே 5 லெசன், 5 லெசன் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே படிக்கணும். இன்டீரியர் எதுவும் நம்ம படிக்கல, புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் படிக்கணும். இதை மட்டும் நீங்கள் தரவா படிச்சிங்கனாலே குறைஞ்சபட்சம் 18 1 மார்க்கு, 4 2 மார்க்கு, 4 3 மார்க்கு, 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 90க்கு 63 மார்க் குறைஞ்சபட்சம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ல 18 தான் அதிகபட்சமும் சரி, குறைஞ்சபட்சமும் சரி 18 தான். 2 மார்க்ல 5 வரைக்கும் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க்ல 5 வரைக்கும் அட்டன் பண்ண முடியும், 5 மார்க்ல 6 வரைக்கும் கூட சம்டைம்ஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியும். குறைஞ்சது 5 5 மார்க்லேருந்து 6 5 மார்க் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். வெறும் 5 சாப்டர்ஸ் படிச்சீங்கன்னா இது 90க்கு உங்களால் 73 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் 63லேருந்து அதிகபட்சம் 73 மார்க் வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். அடுத்து வந்து லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் ஆகணும், பாஸ் ஆனால் போதும் சார், பாஸ் ஆனால் 25 மார்க் பாஸ் உங்களுக்கு. ஆனால் நான் சொல்லக்கூட மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 40 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 1 மார்க் படிச்சிடும். புக் பேக் 1 மார்க்கு 10 லெசன்லையும் 3 சாப்டர், சாப்டர் 1 2 3 இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படி படிச்சோம்னா 18 1 மார்க்கு, குறைஞ்சபட்சம் 2 2 மார்க்கு, அதிகபட்சம் 3 2 மார்க்கு, குறைஞ்சபட்சம் 2 3 மார்க்கு, அதிகபட்சம் 4 3 மார்க்கு, குறைஞ்சபட்சம் 3 5 மார்க்கு, அதிகபட்சம் 4 5 மார்க் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 3 லெசன் படிச்சோம்னா அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம எத்தனை மார்க் எடுக்கலாம்னா 43 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் 90க்கு. அதிகபட்சம் 90க்கு 56 மார்க் வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வெறும் 3 லெசன், ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய தியரியும் ப்ராப்ளம்ஸும் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே உங்களால் குறைஞ்சபட்சம் 90க்கு 43லேருந்து அதிகபட்சம் 90க்கு 56 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண போகிறது நீங்கள் தான். சரியா? என்ன கேட்டகரியில் வருவீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா இங்கே கொடுத்துட்டேன். இனி இது உங்கள் கையில் இருக்குது. சரியா? இனி முடிவை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பப்ளிக் எக்ஸாம். சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.